இப்போதைக்கு என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து வேள்பாரி. படம் எடுத்தே தீர்வேன்னு சங்கர் திமிர் எடுத்துட்டு வரும்போது அந்த படத்தை எடுக்கட்டும், சங்கர் அதோட ஒளிஞ்சாருன்னு இருக்கணும். இன்னொரு படத்துல வந்து பாரி பூரி குப்பை தொட்டி லாரின்னியே அப்ப எங்கடா போச்சு புத்தி? அன்னைக்கு ஒன்றும் வன்மத்தை ஃபுல்லா இறக்குறது, பாரி மேல வன்மத்தை இறக்கி இருக்கிற அது அந்த என்ன படம், அந்த விஜய் படம் நண்பன் படத்துல பாரி மீதே டைரக்டா வன்மம், பஞ்சவன் பாரி வேந்தன் பேர் வச்சு வன்மத்தை இறக்குனேன். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி படத்துல வந்து அங்கவை சங்கவை ரொம்ப பொங்க வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கவை சங்கவையை கேவலப்படுத்தினேன். தமிழ் சமூகம் பேரழகிகள் என்று சொன்ன, தமிழ் சமூகம் பேர் அறிவாளிகள் என்று சொன்ன பெண்களை முட்டாள்களாகவும் வேணும்னே அவங்க இயற்கையில கூட அவங்களோட நிறம் அந்த வேணும்னே கருப்பா எவ்வளவு வன்மவிகளுக்கு இருந்து அந்த மாதிரி காட்டுவாங்க. அதாவது தமிழ் சமூகம் பேரழகிகள், தமிழ் எல்லாமே கருப்பா தான் இருப்பேன், இதுல என்னடா பேரழகி? அப்ப கருப்புக்கு என்னடா அழகு? போட்ட பூசுரா கரிய எடுத்ததானே நீ. இன்னைக்கு நீங்க அங்கவை சங்கவை பாரிய புகழ்றதுக்கு வெங்கடேசனோட நாவலை நீங்க படமா எடுக்கிறீங்க, நாங்க நம்பணும். அதுல மூவேந்தர்கள் கெட்டவங்க. அவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த நாவலை படிச்சு அப்படியே இன்ஸ்பயர் ஆயிட்டான். அது என்ன தமிழர்களை தப்பா காட்டும் போதெல்லாம் நீங்க இன்ஸ்பயர் ஆகுறீங்க? இப்படி ஒரு குப்பையை வந்து நாவல் அந்த ஆள் எழுதி வன்மத்தை கக்கி வச்சிருக்காரு. காவல் கோட்டை நாவலும் ஒரு வன்மம், இந்த இதுலயும் தமிழர்கள் மீது வன்மம் கொண்டு தான் அந்த நாவல் எழுதப்பட்டுச்சு. அதை வந்து நான் படமா எடுக்கிறேன். இன்னொரு தெலுங்கர் கிளம்பி வரும்போது எரிச்சல் வராதா? சங்கர் வந்து தெலுங்கரா எப்படிங்க சொல்லுவீங்கன்னா, அவர் தெலுங்கர் தான். அவரோட சமூகம் வந்து நயி பிராமணா அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சார்ந்த நயி பிராமணா, நயினா புதிய பிராமணர்னு அர்த்தம்.